மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். அது ரிலேட்டடாக இப்போ நான் போடுற இந்த வீடியோ வந்து வீடியோ நம்பர் 2. வீடியோ நம்பர் 1ல் மொபைல் அடிக்ஷனில் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு பேசி ஒரு 20 நிமிஷத்துக்கு போட்டிருப்பேன் ஒரு 3 டேஸ் முன்னாடி. இன்றைக்கி டேட் வந்து December 10, 2024. ஓகே, மொபைல் அடிக்ஷனில் இருந்து வெளியே வரத்துக்கு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி டீஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நான் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை ரொம்ப யூஸ் பண்ணுறேனோ அதை நிறைய வாட்டி டீஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். பட் திரும்ப அங்கே போயிட்டு அதே ஷிட்டி லைஃப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்புறம் ஃபோன் விட்டால் டேபு விட்டால் லேப்டாப் இல்லைன்னா டிவி அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ நான் இந்த மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. நான் ஸ்க்ரீன் அடிக்ஷன் வேணால் வச்சுக்கலாம். அன்வான்ட் கான்டென்ட் ரிசீவிங் அடிக்ஷன் அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வெளியே வரத்துக்கு நான் என்ன மெத்தடு எனக்கு தெரியல. பட் நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். அதில் வந்து நம்ம இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு அகைன் அண்ட் அகைன் மொபைல் அடிக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கேன். மொபைல் அடிக்ஷன் இல்லை, ஸ்க்ரீன் அடிக்ஷன். ஸோ ஸ்க்ரீன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டா அடுத்து நம்ம வந்து வி ஹேவ் டு நோ அபவுட் அவர் செல்ஃப். அதில் 5 கேள்வி நம்மள்கிட்ட கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதில் ரொம்ப மொபைல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதில் அன்வான்ட் கான்டென்ட்ஸு கன்சியூம் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதில் அன்வான்ட் கான்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறோம், எந்த கைண்ட் ஆஃப் டிவைசஸில் அன்வான்ட் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம அன்வான்ட் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறோன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இட் மே பி ஆப்ஸ் ஆர் வெப் ஆப்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அது எந்த பிளாட்ஃபார்மில் கன்சியூம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது, எந்த டைமில் நம்ம அதிகமாக டூம் ஸ்க்ராலிங்காக இருக்கட்டும், தேவையில்லாமல் பார்க்குறது, அப்படி அந்த மாதிரி தேவையில்லாத கான்டென்ட்ஸ்க்கு எந்த பர்டிகுலர் டைமில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நம்ம கண்டிப்பாக நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து எதுக்காக, எந்த ரீசனுக்காக நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக அது பேர் ஒரு இங்கிலீஷ் வேர்டு எனக்கு வரல, செல்ஃப் அவேரோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து எந்த மாதிரி கான்டென்ட்ஸை நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணுன்ட்டு தான் போயிருப்போம் இந்த பிளாட்ஃபார்முக்கு. பட் நம்ம வேறு ஏதோ ஒரு கான்டென்ட் அப்படிலாம் போகிறோம்ல, அது எந்த மாதிரி கான்டென்ட்ஸ்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 5 இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். அகெயின் நான் சொல்கிறேன். ஸோ எந்த மீடியமில் நம்ம அன்வான்ட் கான்டென்ட்ஸை கன்சியூம் பண்ணுறோம், எந்த மீடியம்க்கு நம்ம அடிக்டடாக இருக்கோம் அன்வான்ட் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுலன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது, எந்த பிளாட்ஃபார்மில் அந்த அன்வான்ட் கான்டென்ட்ஸை கன்சியூம் பண்ணுறதுக்கு அடிக்டடாக இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது, எந்த டைமில் அன்வான்ட் கான்டென்ட்ஸை அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். 4வது, எதுக்காக நம்ம இந்த கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். 5வது, எந்த மாதிரி கான்டென்ட்ஸை அதிகமாக அன்வான்டாக கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 5ம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பை வரணும். அடுத்த ஸ்டெப் என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போது கம்மிங் டு மை ஸ்டோரி. நான் வந்து எந்த மீடியமில் அதிகமாக கன்சியூம் பண்ணுறேன்னா, அஃப்கோர்ஸ் மொபைல். ஃபஸ்ட்டு மொபைல். 2வது, மொபைல் வேணாம், இப்போ அப்படியே இவர் ப்ரொடக்டிவாக இருக்கிறன்ட்டு மொபைலில் இனி யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு மொபைல் எடுத்து ஓரமாக வச்சுட்டு டேபில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே யூடியூப், அதே ஷிட்டி கான்டென்ட்ஸு. டேப்பை விட்டுட்டு அப்புறம் திரும்ப இதில் போய்ட்டுருப்பான், டேப் மொபைல் வச்சுருவானா. அப்புறம் லேப்டாப்பில் அவர் ப்ரொடக்டிவாக இருக்கிறன்ற பேரில் உட்காந்து யூடியூப் பார்க்க வேண்டியது, அன்வான்ட் டூம் ஸ்க்ராலிங் பண்ண வேண்டியது. நீ லேப்டாப்பில் டூம் ஸ்க்ராலிங் பண்ணாலும் மொபைலில் டூம் ஸ்க்ராலிங் பண்ணாலும் யூ ஆர் அடிக்டட் டு தோஸ் திங்ஸு. அந்த அடிக்ஷன் உன் லைஃப்பை நீ நினைக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகாது. அண்ட் அது ஒன்று மென்டலி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகாஷ், உனக்கு தான் இது. ஸோ நான் முக்கியமாக மொபைல், டேப், லேப்டாப் இது எதுவுமே வேணாம், நான் டோபமைன் டீடாக்ஸ் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு ஒரு லைஃப்குள்ளே போக போகிறேன்னா டிவிக்கு போயிடுவேன். இவ்வளோ வருஷமாக டிவியே போனதில்லை. அந்த மொபைலுக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் நான் டிவிக்கு போனதில்லை. பட் இந்த டோபமைன் டீடாக்ஸ் பண்ணுறப்போ நான் டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதுலேயே நல்லா தெரியுது என் பிரெயின் வந்து அந்த கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷனுக்கு வந்து பழகிருச்சு, டிஜிட்டல் ஸ்டிமுலேஷனுக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தா மொபைல், லேப்டாப்,
டேப். இது 3 அடுத்து என்ன ஆப்டா நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால், இது ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாரி இருக்கும் இல்லையா? சில பேர் கேம் பெர்சனா இருப்பாங்க. சில பேர் ஒன்லி சோஷியல் மீடியா பெர்சனா இருப்பாங்க. அந்த மாரி சில பேர் ஷாப்பிங் பெர்சனா இருப்பாங்க. அந்த மாரி நான் வந்து இந்த சோஷியல் மீடியா யூசர் அந்த எனக்கு எக்ஸாக்ட்டா இங்கிலீஷ் வேர்டு வரல. பட் நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஆள். அதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம். ஐ எம் டேம் அடிக்டட் டு தட் ரீல்ஸு. ரொம்ப ரீல்ஸ் பார்க்குறேன். 2வது யூடியூபு. 3வது எப்போனா நான் ட்விட்டர், எக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் இன்ஸ்டா, யூடியூபு என் கையில் இல்லைன்னா நான் ட்விட்டர் போயிடுவேன். 4வது லிங்க்டின், குவேரா. அது எப்போனா அது கூட நான் எனக்கு எதுக்கு போகிறேன்னு தெரியாது. இது 3மே இல்லைனா லிங்க்டின், குவேரா யூஸ் பண்ணுவேன். 5வது நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் வந்து டெலகிராம். பட் நான் டெலகிராமே ஆள்கிட்ட பேசுறது தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் இதில் கொண்டு வரல. இட்ஸ் அ நீட். அது மஸ்ட், அது இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த இன்ஸ்டா, யூடியூப், டெலகிராம் இல்லைடா அப்புறம் வீட்டில் அடி வாங்குவேன் நீனு. இன்ஸ்டா, யூடியூப், யூடியூபு மறந்துட்டேன். இதுதான் மொபைல் அடிக்ஷனோட எஃபெக்ட்ஸ். ஓகே, இன்ஸ்டா, யூடியூபு, ட்விட்டரு. அப்புறம் நான் சாங்ஸ் கேட்பேன். அது வந்து நான் வாக்கிங் எப்போனா போனால் தான் கேட்பேன். ஸோ அதை கூட நான் கொண்டு வரல. முக்கியமாக இந்த 3 சோஷியல் மீடியா ஆப்ஸு. அப்புறம் லிங்க்டின்னு, அந்த குவேரா, அதெல்லாம். ஸோ 2 முடிஞ்சா. எந்த டைமில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா, இந்த 10 AM 6 PM 8 PM வரைக்கும் நான் ரொம்ப அப்படியே போர்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிரெயின் அப்படியே எல்லாமே, என் எனர்ஜி எல்லாமே டல்லாக இருக்கும்போது ஈஸியாக நான் அன்வான்ட் கான்டென்ட்ஸை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ டைம் பார்த்தா 10 AM 8 PM வரைக்கும். 8 PM மேலே ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம் ஃபோனை, இனி ப்ரொடக்டிவாக இருக்கணும், லைஃப்பில் கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் பிளான்லாம் போடுவார். அப்புறம் திரும்ப 10 to கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணார். அப்புறம் திரும்ப 12 நைட்டு 12 மணிக்கு மேலே திடீர்னு 12 AM கம்பேக் மோடு ஆன் ஆகிடும். ஸோ என் டைம் வந்து அதான் 10 AM to 8 PM கைண்ட் ஆஃப். இதில் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இதுவுமே நிறையா பேர் நிறையா விதத்தில் இருப்பாங்க. நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் வந்து இந்த மோட்டிவேஷன் கைண்ட் ஆஃப் கான்டென்ட் அதிகமாக பார்ப்பேன். அதுதான் நான் அதிகமாக இது தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், மென்டல் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபிட்னஸாக எக்ஸசைஸ் பண்ண தெரியலையா அதுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு 4 ரீலை பார்க்கணும். இந்த இதில் என்ன நடக்குது சரௌண்டிங்ஸில், பொலிட்டிக்கலாக என்ன நடக்குது, வேர்ல்டு ஹேப்பனிங் என்ன, அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நியூஸை கன்சியூம் பண்ணுறது. அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி. அப்புறம் சம்டைம்ஸ் இந்த 18+ மீம்ஸ், 18+ ஜோக். 18+னால் அந்த லஸ்ட்ஃபுல் கைண்ட் ஆஃப் இல்லை, டபுள் மீனிங் ஜோக்ஸ், அந்த மாதிரி மீம்ஸு அதெல்லாம் கன்சியூம் பண்ணுவேன். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுற ரீல்ஸு, அது முக்கால்வாசி இதில் எல்லாத்துலேயும் முக்கால்வாசி நான் இது பண்ணுறது இந்த மோட்டிவேஷன் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் தான். இந்த இன்ஸ்பிரேஷ்னல் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் தான். அவங்க லைஃப் பார்த்து ஓகே நமக்கும் இந்த மாதிரி லைஃப் வேணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் நான் முக்கியமாக இந்த அடிக்ஷனுக்குள்ளே நான் போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மைன்னு நினைக்கிறேன். அடுத்து எந்த மாதிரி கான்டென்ட்ஸ், அதுதான் சேம். எந்த மாதிரி நான் எதுக்காக போகிறேன்னா, இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹை எனர்ஜி எனக்கு வேணும். அண்ட் அப்டேட்டடாக இருக்கணும் லைஃப்பில். வேர்ல்டு ஹேப்பனிங்ஸ் என்ன, இந்த நடிகைக்கும் அந்த நடிகைக்கும் நடிகை கல்யாணம் ஆனால் தப்பாச்சு, இந்த நடிகைக்கும் அந்த நடிகருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா, அப்புறம் இந்த மூவி ரிவ்யூ எப்படி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் குரூப்பில் போய் அதான் நான் ஃப்ரெண்ட்ஸாக ஆஃபீஸில் கொலீக்ஸாக பேசுகிறேன்னா அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் அதுக்காக தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நான் வரேன் அதுக்கு. அடுத்து எந்த மாதிரி கான்டென்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். சேம் தான். அந்த மோட்டிவேஷ்னலு, ஃபன்னி, இந்த சம்டைம்ஸ் கப்பிள் விலாக்ஸு, அந்த மாதிரி. எப்போனா திடீர்னு ஆர்ஆர் பார்ப்பேன். ஆர்ஆர் கைண்ட் ஆஃப் ரீல்ஸு, அன்வான்ட் ஃபேக்ட்ஸு, எல்லாமே தேவையில்ல. இப்போ ரீசெண்டாக இந்த பொலிட்டிக்கல் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் என்ன இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, பாட்காஸ்ட் அது ரிலேட்டடாக பாட்காஸ்ட் பார்க்க வேண்டியது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போது இருக்கிற ஆகாஷ் வந்து இப்படி இருக்கான். நான் எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் நினைக்கிற ஆகாஷ் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. தெரிஞ்சுட்டு அதில் இப்போ நான் சொன்னேன்ல, எதில் அவன் இந்த மாதிரி கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கணும், எந்த ஆப்பில் கன்சியூம் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கணும், எந்த டைமில் அந்த டைமில் தான் அவன் ஃபிக்ஸடாக யூஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கணும்,
அவனோட காசு என்ன, அவனோட காசு இவ்வளோ இப்போ இருக்கிற ஆகாஷோட காஸ் ஃபார் யூஸிங் சோஷியல் மீடியா இஸ் வெரி வெரி கேவலம். பட் அவன் குட் காஸ் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிளியராக இருக்கணும். அப்புறம் அதுக்காக எந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் பார்க்குறான்ட்டு அவன் தெளிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னன்ட்டு நான் யோசித்து இன்னொரு வீடியோவில் போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில். இது இட்ஸ் நாட் ஒன் சடனாக ஒரு வாட்டி டிசைட் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு இது கிடையாது. மொபைல் அடிக்ஷன் நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், எதுவுமே மாறினதில்லை. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி இந்த வாட்டி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ட்ரை பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணிட்டேயாடா அப்படின்னு கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணல. ஒரு 2 days முன்னாடி தான் புலம்பி வீடியோ போட்டேன். நான் ஸ்டில் இந்த 2 days அடிக்டடாக தான் இருந்தேன். பட் அட்டாமிக் ஹேபிட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்கலான்ட்டு தான் என் பிளானு. இதுலேருந்து வெளியே வரணுமாடா அப்படின்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக வெளியே வரணும். ஏன்னா என் லைஃப்பில் இல்லை, எல்லார் லைஃப்லேயும் இல்லை, சில பேர் லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் நம்மலாம் அந்த ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஓடுறதை விட்டுட்டு இந்த மொபைல் பின்னாடி, சோஷியல் மீடியா பின்னாடி, அன்வான்ட் கான்டென்ட்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் முக்கியமான ஒரு கல்பிரிட்டாக இருக்கேன். எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது, ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஃபைனான்ஷியலாக, எமோஷ்னலாக. என் அன்பேலன்ஸ்டு, ரொம்ப பேசிக்ஸ் கூட எனக்கு நிறையா தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு தான் நான் என் டேயில் இருக்க டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் நான் அன்வான்டாக இந்த ஸ்க்ரீன்ஸில் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கனால அந்த எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்கேன் லைஃப்பை. நானும் டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டால் நீ சூப்பர் ஆகிடுவியாடா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பட் சூப்பராக ஆகிறதுக்கான ஒரு வேலை நம்ம போயிட்டுருக்கலாம் அந்த டைரெக்ஷனில். ஸோ பார்ப்போம். அகெயின் கொஞ்சம் கான்டென்ட் க்ரியேஷன் எனக்கு ஓகே. எப்போனா போன வீடியோவும் எல்லா வீடியோவும் 0 வியூஸு, 2 சப்ஸ்கிரைபர்ஸு, ஒரு 4-5 months அப்படி தான் இருக்குது. பட் ஓகே உனக்கு நடக்கும்போது கரெக்டாக நல்லா தான் நடக்கும். நீ நம்புடா ஆகாஷ், நீ நம்பினா அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ see you people, யாரும் பார்க்கல இருந்தாலும் சொல்கிறேன், see you people in other videos. Let's get rid of this screen addiction.